வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி சாகுபடி செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காயை மட்டும் இன்றைக்கி நம்ம பிச்சுக்கலாம். இதை நம்ம வீட்டுக்கு எப்போ தேவையோ அப்பப்போலாம் மட்டும் நம்ம கார்டன்லேருந்து நம்ம கத்திரிக்காயை பிச்சுக்கிறது. மற்றபடி கத்திரிக்காயை அதிக அளவில் நம்ம பிக்கவே மாட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் எப்பயுமே கத்திரிக்காய் இருக்கும். இது ரொம்ப அதிக அளவு நம்ம கத்திரிக்காயை சேல்ஸ் பண்ணுறதும் இல்லை. நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு மட்டும்தான் செடி வச்சுருக்கோம். அதனால் வீட்டுக்கு எப்பப்போலாம் கத்திரிக்காய் தேவையோ அப்போல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காயை பிச்சுப்போம். வாங்க இன்றைக்கி நம்ம 2 கத்திரிக்காய் தான் நம்ம செடியில் இருந்தது பிக்கிற அளவு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாகவே இருந்தது. பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா பிஞ்சாகவே இருக்குது. பாருங்கள், நம்ம செடியில் மற்ற கத்திரிக்காயெல்லாம் பிஞ்சாக இருக்குது. அதை பிக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். நம்ம கத்திரிக்காய் செடியை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி சொத்தை இல்லாமல் எப்படி செடி பூச்சி இல்லாமல் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்கன்னு. பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் செடிக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் மருந்து அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நீங்களும் உங்கள் கார்டனில் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அந்த கத்திரிக்காய் செடிக்கு நீங்கள் என்னென்னலாம் உரம் போடுறீங்க அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கத்திரிக்காய் செடியை பற்றி ப்ரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். நீங்களும் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், 2 கத்திரிக்காய் தான் எனக்கு இருந்துச்சு. இந்த 2 கத்திரிக்காயுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கத்திரிக்காயாக இருந்துச்சு. ஒன்று நம்ம கையளவு, ஒரு கையளவு இருந்தது, நல்லா பெருசாக இருந்துச்சு. 2 கத்திரிக்காயும் பிச்சாச்சு. இது தான் இன்றைக்கி இந்த 2 கத்திரிக்காயும் போதும். இதை தான் இன்றைக்கி நம்ம கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். மறக்காமல்